அழகர் கோயில் அப்படின்னாலே பலருக்கும் ஞாபகம் வருது அழகர் மட்டும் இல்லைங்க, அங்க இருக்க 18ஆம் படி கருப்பும் தான். அவரை பலர் இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் இப்போ வழிபட்டு வராங்க. அந்த 18ஆம் படி கருப்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் கருப்பசாமி அப்படின்னு சாதாரணமா அழைக்கப்படுற தெய்வம் ஏன் இங்க மட்டும் 18ஆம் படி கருப்பு அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. அதை வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க. கருப்பனோட கோவில் கோபுரத்துல ஏகப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுது. இந்த சன்னதியும் அழகர் கோயிலோட ஒரு சிறப்பு தான். என்னதான் நடதரப்பு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்படின்னு இருந்தா கூட மக்கள் தரலா கருப்பனை பார்க்க தினமும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. கருப்பனோட சன்னதி முன்னாடி இருக்க 2 பெருங்கதவும் உள்பக்கமா தாழ் போட்டு இருக்கு. அந்த 2 பெருங்கதவையுமே கருப்பனா நினைச்சு நம்ம மக்கள் அந்த கதவுகளுக்கு சந்தனம் குங்குமம் மாலை அணிவிச்சு உருகி வணங்குறாங்க. மக்களோட நம்பிக்கையில தலையில உருமா, தோளுல வல்லவேட்டு, இடுப்புல சங்கு வச்சு கட்டின கச்சை, கையில கத்தி, ஈட்டி, வெட்டருவா, காலில் தண்டை அப்படின்னு கருப்பனை கம்பீரமா மக்கள் காட்சிப்படுத்துறாங்க. சித்திரை திருவிழாவுக்கு அழகர் புறப்பட்டதும் அவருக்கு அணிவிக்கிற அணிகலன்கள், நகைகள் இதெல்லாத்தையுமே கருப்பன்ட்ட கணக்கு காட்டிட்டு தான் அழகருக்கு அணிவிச்சு அழகரை வெளியே கூட்டிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம திருவிழா முடிஞ்சு அழகர் தன்னோட சன்னதிக்கு திரும்பும் போது திரும்பவும் கருப்பங்கிட்ட அழகர் அணிஞ்சிருந்த அணிகலன் நகைகளை பத்தின கணக்க திரும்பவும் கருப்பங்கிட்ட காட்டிட்டு தான் அழகர் மறுபடியும் சன்னதியில கொண்டு போய் வைப்பாங்க. ஆடை அணிகலன் மட்டும் இல்லாம அழகருக்கு படைக்கப்படுற நெய்வேத்தியம், பிரசாதம், தீர்த்தம் இது எல்லாத்தையுமே கருப்பங்கிட்ட ஒரு தடவை காட்டினதுக்கு அப்புறம் தான் அழகருக்கு படைக்கப்படும். கோயிலோட நட சாத்தினதுக்கு அப்புறம் அந்த கோயில்ல இருக்க எல்லா அறைகளோட சாவியையும் கருப்பனோட சன்னதியில வைக்கிற நடைமுறை இருந்துட்டு இருக்கு. ஓகே, இது வரைக்கும் கருப்பனை பத்தி நம்ம பார்த்தாச்சு. கருப்பனுக்கு ஏன் 18ஆம் படி கருப்புன்னு பெயர் வந்தது அப்படின்றத நம்ம இனிமே பார்ப்போம். ஒரு காலத்துல சேரநாட்டு மன்னன் அழகரோட பெருமையையும் அவரோட சக்தியை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வம் தன் நாட்டுல இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சேரநாட்டுல இருக்க ஒரு 18 நம்பூதிரிகளை அழைச்சு அவங்க கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு. அதுக்கு அந்த நம்பூதிரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அழகர் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம், அவர் அவ்வளவு ஈஸியா அங்க இருந்து இங்க கொண்டு வந்துட முடியாது, அவரை இங்க கொண்டு வரணும்னா அதுக்கு முதல்ல அழகரோட சக்தியை குறைக்கணும், அதுக்கு சில நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு நம்பூதிரிகள் சொல்றாங்க. உடனே சேரநாட்டு மன்னன் நீங்க 18 பேரும் இங்க இருந்து அழகர் கோயில் போய் அங்க இருக்க அழகரை எப்படியாவது இங்க கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்த 18 நம்பூதிரிகளுக்கு பாதுகாப்பாதான் கருப்பனை சேரநாட்டு மன்னன் இங்க அனுப்பிச்சு வச்சாரு. கருப்பனோட அழகர் கோயில் வந்தடைஞ்ச நம்பூதிரிகள் முதல்ல அழகரை பார்த்து அவரோட அழகுல மயங்குறாங்க. அப்புறமா தன்னோட மன்னனிட்ட கட்டளை ஞாபகம் வந்து அவங்க கொண்டு வந்த மாய மையை எடுத்து அவங்க கண்ணில் பூசிக்கிட்டாங்க. அந்த கோயில் இருக்க ஒவ்வொரு மூலையிலையும் போய் மறைஞ்சு நின்றுட்டு மந்திரங்கள் சொல்லி அழகரோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இப்படியே போச்சுன்னா சரியா வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகர் கோயில் தலையாளி ஒருத்தரோட கனவுல போய் இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இதை போய் பாண்டிய மன்னன்ட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே அடுத்த நாள் காலையில பாண்டிய மன்னன்ட்ட இதை போய் சொல்றாரு தலையாளி. இதை புரிஞ்சுக்கிட்ட பாண்டிய மன்னன் அந்த தலையாரி கிட்ட ஒரு ஐடியா ஒன்று சொல்றாரு. அது என்னன்னா, நாளைக்கு அழகருக்கு படைக்கிற பிரசாதத்துல அளவுக்கு அதிகமா மிளக போடு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. சரி அப்படின்னு தலையாரி அளவுக்கு அதிகமா மிளக போட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு போய் கோயிலோட அந்தந்த மூலையில ஒவ்வொரு இடங்கள்ல வைக்கிறாரு. பசியின் காரணமா அங்கிருந்த நம்பூதிரிகள் யாரு கண்ணுக்கும் தெரியாம அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. மிளகோட நெடி தாங்காமையும் காரம் தாங்காமையும் அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அப்படி வந்து அந்த கண்ணீர் அந்த நம்பூதிரிகள் கண்ணில் போட்டு அந்த மையை அழிச்சிருது. அந்த மை அழிஞ்சதனோட காரணமா அவங்களோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சோன்னே மக்கள் எல்லாரும் அந்த நம்பூதிரிகளையும் கருப்பனையும் கொண்டு போய் பாண்டிய மன்னன் ஒப்படைக்கிறாங்க. இதுக்கிடையில கருப்பனும் ஒரு தடவை அழகரை பார்த்து அவரோட அழகுல மயங்கி இருந்தாரு. அந்த பாண்டிய மன்னன் எல்லாரையும் கொன்று அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. கருப்பன் ஏற்கனவே அழகரோட அழகுல மயங்கினதுனால பாண்டியனோட கட்டளையை இடமறிச்சு நானே வந்து அழகருக்கு இனிமே காவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன்ட்ட வேண்டுகோள் வைக்கிறாரு. இதை பாண்டிய மன்னனும் ஏத்துக்கிறாரு. பாண்டிய மன்னனோட கட்டளையை ஏத்துக்கிட்டு கருப்பன் தான் கூட வந்த 18 நம்பூதிரிகளையும் வெட்டி ஒண்ணு மேல ஒன்னா போட்டு 18 படிகளா அமைச்சு அந்த படிக்கு மேல ஏறி நின்று அழகர் கோயில காவல் காக்க ஆரம்பிச்சாரு. குசும்புக்காரன். கருப்பனை பத்தின கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.